முன்னாடி ஏத்திட்டு வந்தாங்க, பேசி கேட்காத பயந்துட்டு திரும்பி ஓடியாந்து விட்டாங்க. ஏன் ஓடியாந்துட்டாரு? இங்கதான் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. செத்துருவனே பயந்துகிட்டு ஓடியாந்துருச்சு. என்ன வயசு, எந்த ஊரு? 41 வயசு 42 வயசு தான், சேஷமுத்திரம். அப்புறம் ராத்திரிக்குள்ள வகுத்தால வாய்ந்தாலும் போச்சு. வீட்டுக்குள்ள போய் மாட்டேன்னு சொன்னது கை கால் வச்சிச்சு. உடனே ஆம்புலன்ஸ் போர் பண்ணி சங்காயிட்டு சகரா அழைச்சிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்களா? எங்க இருந்து, எந்த ஊர்ல? ஹாஸ்பிட்டல் அங்க தூக்கிட்டு போய் பஞ்சு கொடுக்குது. வீட்டுல இது மாதிரி ஆயிடுச்சா? வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகல, உள்ள போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இது போய்க்காது அப்படின்ட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல? சிஹெச்ல. எந்த ஊருமா? சேஷமுத்திரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரு வந்துட்டாரு திரும்ப. இப்ப வந்து அங்கே இங்க வந்து ஊசியோட ஊதி பிடிங்க வச்சு கடைச்சு ஓடான்ட்டாரு. ஓடு பயந்துகிட்டு மலங்க நேற்று போயிருக்கலாம். ஆசி போச்சுன்னு ஆயிடுச்சு. ராத்திரி ஏத்திரி போனாங்க. அங்க உயிர் இன்னைக்கு காலையில உயிர் நின்றுச்சு. பேர் என்னம்மா? சுப்பிரமணி. இப்ப என்ன ஆனது வீட்டுல? கொடுக்குது பாப்பா. எனக்கு இன்னைக்கு மேல சொல்ல நான் ஒரு ஊர்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் விற்கிதா சாராயம்? ஆமா, எல்லாருமே சாராயம். அந்த அகரம் பூரா சாராயம் விற்கிறானுங்க. சாராயத்துக்கு தான் அநியாயமா ஊடுதான் இருக்குது. காடு இல்லை சார். என்ன சொல்ல கூட வாய் வரலையே. நாற்பத்தி 2 வயசு தான் சுப்பிரமணி. 42 வயசு சேஷமுத்திரம். 2 பொண்ணு, அவனுக்கு ஒரு பையன். நீங்க அவங்க அக்காவா? என்ன வயசு அவருக்கு? அவர் என்ன வயசு? 42 வயசு. என்ன ஆச்சுமா? சொல்லுங்க. சுப்பிரமணி சார் அவர் பேரு. என்னாச்சு? ஏன் அவரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல தானே இருந்தாரு? பயந்துட்டு வந்துட்டாங்க சார். பயந்துட்டு ஓடியாண்டாங்க சார். திரும்பி நான் 3 பஸ் வந்து இறங்குறேன் சார். அங்க வந்து இறங்குறதுல அவங்க அங்க வந்து இறங்குறாங்க சார். போன்ற என்ன அடிக்கிறாங்க சார். என்ன சாவடிக்கா கூப்பிட்டு பாருங்க. இல்ல, என்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க? எப்ப அவரு திரும்ப வந்துட்டாரு? முந்தா நாள் தான் சார் அங்க ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துதான் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அங்க கிளம்பி வந்துட்டாங்க சார். மாமாந்திர ஆஸ்பத்திரிலாம் 4 மணிக்கெல்லாம் அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க சார். சாரானா சார் எந்த நேரமும். ஏன் இப்ப திரும்ப நீங்க சொல்லலையா? திரும்ப கூட்டிட்டு வரலையா ஹாஸ்பிட்டலுக்கு? கூப்பிடறோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நேற்று நல்லா இருந்தாங்க சார். நேற்று நல்லா இருந்தாங்க. திடீர்னு ராத்திரி வாந்தி எடுத்தாங்க. அவங்க எப்பயுமே குடி நிறுத்தினாங்க வாந்தி எடுப்பாங்க. அப்புறம் திரும்பி வகுத்து நல்லா சாப்பிட்டாங்க நிறுத்தி அப்படின்னு தான் சார் நேற்று இருந்தான். எனக்கு ஒண்ணு இல்லடி நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க சார். அப்புறம் விடிஞ்சு 5 மணிக்கு தான் எஞ்சி ரோடன்னு வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுக்க பார்த்து சரி என்ன வாந்தி எடுன்னு சொல்லி பிடிச்சி தலையை பிடிச்சி கீழே நட்டுட்டே இருந்தான். என்னால ஒண்ணு முடியும் தலையை பிடிச்சாங்க. அப்புறம் உடனே என் அண்ணன் பையனுக்கு போன் அடிச்சு வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு மாமாந்திரம் கொண்டு போங்க சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இது ரொம்ப சீரியஸா இருக்குது, நாங்க சங்கராரம் கொண்டு போறோம் சொல்லி அவங்க சங்கராரம் கொண்டு போனாங்க சார். அப்புறம் அங்க போய் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இங்க அடிச்சு விட்டாங்க சார். உங்க ஊர்ல எல்லாம் எப்படி சாராயம் எங்க பார்த்தாலும் விற்கிதா? எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் விற்கிறாங்க சார் சாராயத்தை. எங்க பார்த்தாலும் விற்கிறாங்க சார் சாராயம். பேர் என்னம்மா? யாரு பேரு சார்? சுப்பிரமணி சார். சுப்பிரமணி.